எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அம்பீம். இங்கே கோடமூரில் வரோம். சரி, இன்னைக்கு வந்து தமிழக முதல்வராக வந்து மக்கள் வந்து மெஜாரிட்டியோட 108 சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க இளைய தளபதி விஜய்க்கு. ஸோ கண்டிப்பாக தமிழக முதல்வராக விஜய் வந்து பதவி ஏற்பார். பட் ரிசல்ட் வந்த நாள்லேருந்து அவர் வந்து ஒரு மெஜாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது ஃப்ளோர் டெஸ்ட் தான் ஆக்சுவலாக எடுக்கணும். ஆனால் கவர்னர் வந்து 118 இருந்தால் தான் வந்து அவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 3 வாட்டி மீட் பண்ணி அதே தான் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் இவங்க காங்கிரஸும் அலையன்ஸ் கொடுத்துறாங்க. 116 வந்துருச்சு, பிளஸ் 2 சீட்ஸ்க்காக தான் வெயிட்டிங்கு. ஸோ இதுலேருந்தே வந்து இளைய தளபதியோட வந்து ஒரு பொறுமை, நிதானம், எல்லா தலைவர்களையும் ஒரு அணவச்சு போகிற ஒரு குணம். ஸோ இதுதான் வந்து ஒரு தலைவருக்கான குணம். அந்த குவாலிட்டி வந்து விஜய் கிட்ட இருக்கு. ஸோ அவர் வந்து இந்த 118 வந்து கண்டிப்பாக மெஜாரிட்டி காட்டுவார். ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளவு நாளாக வந்து போராடி இருக்கு. ரிசல்ட் வந்த நாள்ல இருந்து எல்லாரோடையும் இப்போ எல்லா தலைவரையும் மீட் பண்றது. இன்னைக்கும் அண்ணன் திருமாவளவனை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் திருமாவளவனோட மெயின் இதுவும் வந்து அஜெண்டா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஸோ அது அவரோட இது கனவும் இன்னைக்கு நிறைவேற நாள். ஸோ அண்ணன் திருமாவளவன் வந்து தம்பி விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்தாருன்னா அடுத்த 5 வருடத்திற்கு தமிழகத்தோட ஒரு எதிர்காலமான வளமான நிரந்தரமான ஆட்சியை வந்து கண்டிப்பா வந்து நம்ம தலைவர் விஜய் இளைய தளபதி கொடுப்பாரு. ஸோ என்ன ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து என்னையும் மிஸ்டேக்ஸ் பில் பாஸ் பண்றதுல ஏதாவது இருந்ததுன்னா, இஷ்யூஸ் இருந்ததுன்னா, ஆஸ் இது அலையன்ஸ் பார்ட்டியா வந்து அவங்களோட கன்சர்ன்ஸ் சொல்லி ஸோ கண்டிப்பா வந்து அதை வந்து அவங்க இது பேரிகேட் போட்டு இது பண்ணலாம். ஸோ அதுக்கும் ஒரு நல்ல சான்சஸ். ஸோ இது வந்து ஒரு தமிழகத்தில் நடக்காத ஒரு விஷயம். கண்டிப்பா ஒரு அலையன்ஸ் பார்ட்டியோட வந்து ஒரு ரூலிங்லேயே இருக்கிறது. ஸோ இது இந்த 5 நாளா வந்து கவர்னர் ஏன் சொல்றாரு அப்படின்றது தெரியல. இது வந்து பிஜேபியோட ஒரு இதுதான், இன்சைடு கேம் தான், அது கேம் பிளான். ஸோ இதே வந்து கர்நாடகாவில் நடந்திருக்கு. குமாரசாமி ஆட்சி அவர் மெஜாரிட்டி எல்லாமே வந்து ஃப்ளோர் டெஸ்ட் போயிட்டு வித்தின் 2 வீக்ஸ்லேயே வந்து கலைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மக்கள் வந்து 108 கொடுத்துருக்காங்க மெஜாரிட்டி. ஆஸ் பர் ரூல் வந்து இப்போ நினைச்சாருன்னா விஜய் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். ஒரு கேஸ் போட்டாருன்னா கண்டிப்பா இது வந்து ப்ரீவியஸ் கேசஸ்ல வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கவர்னருக்கு வந்து அது இது கிடையாது. மெஜாரிட்டியான பார்ட்டி வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க கால்ஃபேர் பண்றதா இவரோட இது பொசிஷன். பட் அதையே பண்ணாம தாமதிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த நிலவுக்கு போல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவரோட குவாலிட்டி, நம்ம விஜய் சாரோட சிஎமோட குவாலிட்டி வந்து எல்லா தலைவர்களும் அனுமதிச்சு போனோம். ஒரு கூட்டணி ஆட்சி வேணும், மக்களோட மனநிலைமையில அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இது எடுத்த ஆமா 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 5 நாளும் பதவியேற்பு நாள் அப்படின்னு தள்ளி போயிட்டே இருக்கு. உங்களோட தொண்டரை உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு? இது கண்டிப்பா வந்து ஒரு சின்ன மன உளைச்சலான ஒரு விஷயம் தான். இது வந்து ஒரு அலக்கழிக்கிறாரு கவர்னர். ஸோ இது வந்து பேக் எண்ட்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான் வந்து நடந்துருக்கு பிஜேபி சைட்ல இருந்து. ஸோ பட் வந்து எல்லாரும் வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா நிறைவேறும். ஒரு டிலே அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கான ஒரு அறிகுறி. இது இந்த டிலே வந்து கண்டிப்பா இது ஒரு 4 நாள் 5 நாள் தான். கண்டிப்பா வந்து நாளைக்கு ஒரு அலைன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா மண்டே வந்து பதவி ஏற்பதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கு அவருக்கு. தேர்தலுக்கு முன்னாடியே கூப்பிட்டாரு, ஆட்சி பங்கு தரேன்னு கூப்பிட்டாரு. ஆனா எந்த கட்சியும் வரல. இப்ப தேர்தலுக்கு பின்னாடியே ஒரு அதிக இடங்கள் வெற்றி பெற்ற பேர் வராங்க. இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு சார்? கண்டிப்பா தேர்தலுக்கு முன்னாடி வந்து விஜயோட வந்து என்ன ஸ்ட்ரென்த், அவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வரும் அப்படின்ற எல்லா தலைவர்களுமே யோசிச்சு பேக் வாங்கினாங்க. ஸோ அவர் வந்து நியூ பார்ட்டி எப்படி வந்து அவருக்கு வந்து நம்ம போய் அவர் பின்னாடி நிற்கிறது, நம்ம ஆல்ரெடி 10 இயர்ஸ் 20 இயர்ஸா நம்ம இதில் இருக்கோம் அப்படின்றது. பட் இன்னைக்கு வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம வந்து பீப்புள் பிரசிடென்ட் அப்துல் கலாமை பார்த்த மாதிரி இன்னைக்கு வந்து பீப்புள் சிஎம்மா வந்து விஜயை பார்த்திருக்காங்க. ஸோ இதுலயே வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 45% ஓட்டை வந்து மொத்தம் ஸ்வீப் பண்ணிருக்காரு. 4 டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாடே வந்து என்டையரா ஸ்வீப் பண்ணிருக்காரு. ஸோ இதுல இருந்து அவருக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எல்லா பார்ட்டியுமே வந்து அவர் வந்து ஓகே, இப்போ பீப்புள் வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மள வந்து அலையன்ஸ் போலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம். இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் ஒரு சேஃப் அண்ட் செக்யூலரான கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும், இந்த நிலைமை வந்து தொடரக்கூடாது அப்படின்ற மற்ற கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ காங்கிரஸோ அண்ணன் திருமாவளவனோ எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து கண்டிப்பா இதை வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா இது அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு நிரந்தரமான ஆட்சி வந்து அண்ணனால விஜயால தளபதியாவது கொடுக்க முடியும். தேங்க்யூ.